இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல போட்டோகிராஃபரா இருக்க ஹீரோவோ குரேஷியால ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் அவர் காலைல எந்திக்கும் போது அவர் ரூம்ல ஒரு லேடி இருக்காங்க. அவங்க கிட்ட யாருன்னு கேட்கும் போதுதான் நான் அவங்களோட ஒய்ஃப் தான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கதா சொல்றாங்க. முதல்ல அவங்க சொல்றத நம்பாத நம்ம ஹீரோவோ அதுக்கப்புறம் இவங்களை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டா சொல்றதுனால நம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா அவங்க வந்ததுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல அவங்க ஹஸ்பண்டோ ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருக்காரு. அதுல இருந்து அவங்க ஹஸ்பண்டை காப்பாத்துறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. கடைசியா அவங்க ஹஸ்பண்டை அதுல இருந்து காப்பாத்தினாங்க இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த முழு படத்தையும் பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல போட்டோகிராஃபரா இருக்க நம்ம ஜோனத்தனும் கப்பல் மாமா ஆர்டிக் ஓஷனுக்கு வந்து இறங்குறாருங்க. அங்க ரெண்டு போலார் பியர் சண்டை போட்டுட்டு இருக்கதா பாக்குறாருங்க. அத போட்டோவும் எடுக்கிறாருங்க. இதுக்கப்புறம் சில ஸ்டில்ஸ் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் சாயங்காலமும் ஆயிருதுங்க. கரெக்டா சூரியன் மறையிறத போட்டோ எடுக்கிறாருங்க. இதுக்கப்புறம் ஜோனத்தனும் நைட் டைம்ல இந்த பனிப்பாறைகள் மேல் நடந்து போயிட்டு இருக்கும் போதுதான் ரெண்டு மலை துளிகள் அந்த சைட்ல கீழே விழுகிறத அவர் கவனிக்கிறாரு. இதுக்கப்புறம் ஜோனத்தனும் அந்த டூரை முடிச்சுட்டு அவர் இப்ப ஸ்டே பண்ணி இருக்கிற குரோஷியால இருக்கிற ஜாக்ரப் என்ற இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாருங்க. இதுக்கப்புறம் ஜோனத்தனும் நைட்டு அவரோட ஏஜென்ட் கார்லோவை பார்ல சந்திக்கிறாரு. அப்ப அவர்கிட்ட ஆர்டிக் ஓஷன்ல எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் இவர் காமிக்கிறாருங்க. அதை பார்த்துட்டு அவரும் கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்க, இதெல்லாம் 13 வயசு பொண்ணுக்கே பிடிக்குமான்னு தெரியலன்னு கிண்டல் பண்றாரு. அப்பதான் ஜோனத்தனுக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு கார்லோவுக்கு தெரிய வருதுங்க. உடனே அவரும் இந்த போட்டோஸுக்கெல்லாம் டேவிடுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்னு சமாளிச்சுட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பார்ல சரக்கு அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் ஜோனத்தனும் காலைல 8:25க்கு பெட்ல இருந்து எந்திக்கிறாரு. அப்ப அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு லேடி உட்கார்ந்துருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்டா என் பேர் சோறு, நான் உங்களோட ஒய்ஃப் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கதா சொல்றாங்க. இதை நம்பாத நம்ம ஜோனத்தனும் உடனே கார்லோவுக்கு போன் போட்டு ஏன் இதுக்கு ஒரு லேடியை என் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா அவரும் எனக்கு இதை பத்திலாம் தெரியாது, ஒருவேளை நீ குடிச்சிருக்கியா அதான் உளர்றியான்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாருங்க. இதுக்கப்புறம் ஜோனத்தனும் சோரே கிட்ட கார்லோ பே பண்ணதோட டபுளா பே பண்றேன், இங்க இருந்து கிளம்புகன்னு சொல்றாரு. அவங்களும் கீழே இறங்கி போறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஜோனத்தன் ரெடி ஆகிட்டு கீழே இறங்கும் போது கீழே நிக்கிற சோரையோ நீங்க அவங்களோட வேலட்டையும் போனையும் மறந்துருப்பீங்க, மறக்காம அதை எடுத்து வச்சுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவர் ரெண்டுத்தையும் மறந்துருக்காரு. இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எடுத்து வச்சுட்டு கீழே வராரு. இதுக்கப்புறம் ஜோனத்தனும் ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்காரு. சோரையோ அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. அப்போ ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கும் போது சோரையோ முன்னாடி இருக்கிற நம்ம ஜோனத்தன் கிட்ட வேகமா போகாதீங்க, கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றாங்க. அடுத்த செகண்ட் நம்ம ஜோனத்தனும் முன்னாடி தக்காளி கூட எடுத்துட்டு வர வரை இடிச்சு விட்டுறாரு. தக்காளி எல்லாம் கீழே வந்துருது. இதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு தான் அங்க இருந்து அவர் போறாரு. இதுக்கப்புறம் ஜோனத்தனும் ரெஸ்டாரண்ட்ல அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்சாவை மீட் பண்றாருங்க. எல்சாவோ எங்க அப்பா நேற்று நைட்டு ஃபோன் பண்ணியிருந்தாரு, அவர் எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுக்குறாராம், நீ என் கூட மெட்ரிட்க்கு வந்துரு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அதை பார்த்துக்கலான்னு சொல்றாங்க. ஆனா ஜோனத்தனோ எல்சா கிட்ட எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு எக்ஸிபிஷன் வைக்கிறது தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கதா சொல்றாங்க. அப்ப அங்க வர சோரையோ நம்ம ஜோனத்தன் பக்கத்துல உட்காந்துட்டு எல்சா கிட்ட நான் தான் அவரோட ஒய்ஃப்னு சொல்றாங்க. அப்ப ஜோனத்தனோ எல்சா கிட்ட அவ சொல்றத நம்பாதுன்னு சொல்லிட்டு நம்ம சோரைய உடனே அங்க கிளம்ப சொல்றாங்க. அப்ப சோரையோ ஜோனத்தனுக்கு புரியற மாதிரி இந்தோனேசியன் லாங்குவேஜ்ல நீ எப்படியோ எல்சாவை சீக்கிரமா பிரேக்கப் தான் பண்ண போற, ஏன்னா அவ சொன்ன மாதிரி நீ அவ கூட மேட்ரிடுக்கு போய் அவங்க அப்பா கூட ஒர்க் பண்றதுக்கு உனக்கு ஐடியா இல்ல தானேன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் சோரையோ எல்சா கிட்ட அவர் மீட் பண்ற பொண்ணு கிட்ட எல்லாம் அவர் சிங்கிள்னு தான் போய் சொல்லுவாரு, இது எனக்கு பழகி போச்சு, ஆனா ஒய்ஃபா இருந்துட்டு இதுக்கு மேல என்னால பேஷண்டா இருக்க முடியாதுன்னு சொல்ல எல்சாவோ கோவத்துல கிளாஸ்ல இருக்க தண்ணிய நம்ம ஜோனத்தன் மூஞ்சில ஊத்திட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் ஜோனத்தனும் நடந்தே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே சோரோவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பதான் ஜோனத்தனும் சோரே கிட்ட நீ இங்கிருந்து போலனா போலீஸ்க்கு கால் பண்ணுவேன்னு சொல்லிடுறாரு. அதனால சோரைய அவங்க வீட்டுக்கு வெளியவே நிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே ஆயிடுது. அப்பவும் சோரே வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால நம்ம ஜோனத்தனும் அவங்கள சாப்பிட்றதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப சோரையோ ஜோனத்தன் கிட்ட உன்னை பத்தி நீ எதுனாலும் என்கிட்ட கேளு, நான் சொல்றதா சொல்றாங்க. அப்ப ஜோனத்தனும் அவங்க அம்மாவை பத்தி கேட்கறாங்க. அதுக்கு நம்ம சோரையோ உங்க அம்மா ஃபேமிலியில மொத்தம் 12 பேரு, அதுல 2வது தான் உங்க அம்மான்னு கரெக்டா சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் ஜோனத்தனும் அவங்க அக்கா சிபியை பத்தி கேட்கறாங்க. அப்ப சோரையோ உங்க அக்கா இப்ப திருமணத்துக்கான ஏற்பாடுகள்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னும் வந்து 3 வருஷம் கழிச்சு அவங்களோட மேரேஜை அட்டன் பண்றதுக்கு நீ அவங்க வீட்டுக்கு போவ, அங்கதான் என்ன மீட் பண்ணுவேன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஜோனத்தனும் அவரோட ஏஜென்ட் கார்லோவை மீட் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாரு. அவரும் ஷாக் ஆறாருங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வர ஜோனத்தனும் சோரே கிட்ட நீ ஃபியூச்சர்ல இருந்து வந்த ஒய்ஃபா இருந்தா எதுக்காக இப்ப வந்திருக்கேன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அவங்களோ உன்னோட லைஃபை பெட்டரா ஆக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றாங்க. எப்படின்னு சொல்லி இவர் கேட்கும் போதுதான் அவங்களோ ஜோனத்தனை அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க சூரையோ நாளைக்கு நீங்க
டேவிட்டை மீட் பண்ண போறீங்களா, அவங்க கிட்ட ஆர்டிக் போர்ஷன்ல எடுத்த போட்டோஸை காட்டாம லடாக்ல எடுத்த போட்டோவை காமிங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ரோலை கையில கொடுத்துட்டு இந்த ரோல் நம்பர் 14ல ஃப்ரேம் 29 அவங்க கிட்ட காமிங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஜோனத்தனும் சோரே கிட்ட அங்க போட்டோ எடுத்தது எனக்கு மட்டும்தான் தெரியும்ன்றாங்க. அப்ப சோரேவோ எனக்கும் தெரியும்னு சொல்றாங்க. அந்த ரோல்ல லடாக்ல இருக்கிற வயசானவங்கள தான் அவர் போட்டோ எடுத்து வச்சிருப்பாரு. அதை அடுத்த நாள் டேவிட் கிட்ட காமிக்கிறாரு. அவரும் இம்ப்ரெஸ் ஆகி எக்ஸிபிஷன் வச்சுக்கலாம்னு சொல்லிடுறாருங்க. இதுக்கப்புறம் ஜோனத்தனும் தன்னோட லைஃபை பெட்டரா ஆக்கிறதுக்காக தான் அவங்க ஒய்ஃப் சோரையோ ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு நம்ப ஆரம்பிச்சிடுறாரு. அப்பதான் சோரையோ ஜோனத்தன் கிட்ட இதனால நான் என்ன சொன்னாலும் செய்வீங்கன்னு ப்ராமிஸ் பண்ண சொல்றாங்க. அவரும் ப்ராமிஸ் பண்ணிடுறாருங்க. அப்ப சோரையோ வேலையா அவர்கிட்ட இருந்த சிகரெட் பாக்கெட்ல இருக்கிற சிகரெட் எல்லாத்தையும் பிச்சு குப்பை தொட்டியில போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்த சரக்கு பாட்டில் எல்லாத்தையுமே வாஷ் பேசின்ல ஊத்திடுறாங்க. இதுக்கப்புறம் சோரையோ ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை வாங்கி கொடுத்து அதை நம்ம ஜோனத்தனை சாப்பிட வைக்கிறாங்க. கரெக்ட் டைமுக்கு அவரை தூங்கவும் வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் காலையிலேயே நம்ம ஜோனத்தனை எழுப்பி விட்டு அவங்க கூட சேர்ந்து ஜாகிங் போக வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் சோரையவை அவங்களோட முதுகுல தூக்குனபடியே ஜோனத்தனை கொஞ்சம் தூரம் ஓடவும் வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஜோனத்தன் எடுத்த லடாக் போட்டோஸோட எக்ஸிபிஷன் நடக்குதுங்க. அங்க வர டேவிட்டோ நம்ம ஜோனத்தன் கிட்ட நான் மேரிட்ல இருக்கிற ஆள் கிட்ட பேசியிருக்கேன், இதே எக்ஸிபிஷனை அங்க நடத்துறதுக்கும் பிளான் பண்ணிருக்கதா சொல்றாரு. அப்ப டேவிட்டோ ஜோனத்தன் கிட்ட இதே மாதிரி வேற ஏதாவது போட்டோஸ் எடுத்திருந்தா கூட கண்டிப்பா என்கிட்ட வந்து காமிங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் வீட்டுல சோரையோ பீரோவை திறக்கும் போது ஒரு புக்குக்குள்ள சில லெட்டர்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட கிடைக்குது. அப்ப இது என்னதுன்னு சொல்லிட்டு ஜோனத்தன் கிட்ட கேட்க அது ஓபன் பண்ணாதுன்னு அவரு சொல்றாரு. அப்ப சோரே அந்த லெட்டரை ஓபன் பண்ண போகும்போதுதான் நம்ம ஜோனத்தனும் அவங்களுக்கு தொடர்ந்து கிச்சனை காட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அது என் கையில கொடுத்ததா நான் கிச்சன் காட்டுறதை நிறுத்துவேன்னு சொல்றதுனால கடைசியில சோரேவும் அந்த லெட்டர் புக்கை நம்ம ஜோனத்தன் கிட்ட கொடுத்துடுறாங்க. அந்த சமயத்துல ரெண்டு பேரும் பெட்ல ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால நம்ம ஜோனத்தனும் சோரையை கிஸ் பண்ண போறாரு. அப்ப சோரையோ என்ன மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் நீங்க கிஸ் பண்ணதா சொல்றாங்க. உடனே அவரும் விலகி போயிடுறாரு. அப்ப சோரையோ ஜோனத்தன் கிட்ட மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டேன், அது என்னன்னா இந்த லைஃப்ல எனக்கு ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்கணும்னு சொன்னேன், உடனே நீங்களும் நானும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணதா சொல்றாங்க. அப்ப சோரையோ திங்க் பண்ணி பார்க்கும் போதுதான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒய்ஃப் ஆயிட்டேன், ஆனா நீங்க ஏன் இன்னும் என் ஹஸ்பண்ட் ஆகலன்னு சொல்லி அவங்க கிட்ட கேக்குறாங்க. அவங்களும் எனக்கு எதுவும் தெரியலன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில ஜோனத்தனும் நம்ம சோரையை அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு வந்து அவங்க ஆர்ட் போர்ஷன்ல எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அப்ப ஜோனத்தனும் சோரை கிட்ட என்னோட மேரிட் எக்ஸிபிஷன் சக்சஸ் ஆகணுமான்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்களும் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஜோனத்தனும் ஏதோ இதுல மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு, அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சோரேவை கடற்கரை ஓரமா இருக்கிற ஒரு மலைப்பகுதி கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அப்ப அங்கேயே ரெண்டு பேரும் டென்ட் போட்டு தங்குறாங்க. கரெக்டா சன்செட் வரும்போது நம்ம ஜோனத்தனும் அது போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம சோரேவோ அவங்கள சாப்பிட கூப்பிடுறாங்க. அப்ப அவரு சாப்பிட வராதனால இவங்க நேரம் சன்செட்டை மறைக்கிற மாதிரி அங்க போய் நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப ஜோனத்தனும் அப்படியே அந்த சன்செட் கிட்ட சைட் போஸ்ட்ல அப்படியே நின்று சரி நான் ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் சாப்பிட வரேன்னு சொல்றாரு. அவங்களும் போஸ்ட் கொடுக்குறாங்க, இவரும் போட்டோ எடுத்துடுறாரு. இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் டென்ட்டுக்குள்ள தூங்க போகும்போது நம்ம ஜோனத்தனோ சோரே கிட்ட நான் சன்செட் போட்டோ நல்லா எடுத்திருந்தேன், அது டேவிட்டுக்கு பிடிக்குமான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப சோரையோ அதை பத்தி எல்லாம் திங்க் பண்ணாம தூங்குங்கன்னு அவரை தூங்க வச்சிடறாரு. இதுக்கப்புறம் காலையில அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க. நைட்டு ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம ஜோனத்தனோ சோரைக்கு தெரியாம நைஸா வெளியே வந்து சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப பின்னாடி வர சோரையோ சிகரெட்டை தூக்கி போட சொல்றாங்க. ஆனா ஜோனத்தனோ இது என்னோட ஹேபிட், உடனே என்னால மாத்த முடியாது, டைம் எடுத்துக்கும், அதனால ஒன்னே ஒன்னு அடிச்சுக்கிறேன்னு சொல்றாரு. இப்படி ஒன்றுன்னு சொல்லி தான் கடைசி வரைக்கும் உங்களை என்னால் திருத்தவே முடியல. பரவாயில்ல, திரும்பவும் ஆரம்பிக்கலாம், இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஏன்னா இன்னிலிருந்து 8 வருஷத்துல நீங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டு தான் சொல்றாங்க. அப்ப சோரைக்கு வலது மூக்குல இருந்து ரத்தம் வருது, அப்படியே மயங்கி கீழே விழுகிறாங்க. திரும்ப பாத்தீங்கன்னா காலையில ஜோனத்தன் பெட்டுக்கு பக்கத்துல இருந்து நம்ம சோரை எந்திக்கிறாங்க. எந்திக்கிற ஜோனத்தனும் யார் நீங்கன்னு கேட்க அவங்களும் சோரே அவங்களோட ஒய்ஃப் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன்னு மறுபடியும் சொல்றாங்க. அப்ப நம்ம ஜோனத்தனும் கார்ல உங்களுக்கு பே பண்ண விட டபுளா பே பண்றேன், நீங்க இங்கிருந்து கிளம்புங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி சோரை கீழே கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் இவர் ரெடி ஆகிட்டு திரும்ப வரும்போது மறக்காம உங்க வேலட்டையும் போனையும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இவரும் எடுத்துட்டு வராரு. இதுக்கப்புறம் இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம சோரே போறாங்க. அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்ல எல்சாவை மீட் பண்றாங்க. அப்ப அவங்க மீட் பண்ணும்போது நான் தான் அவரோட ஒய்ஃப்னு எல்சா கிட்ட சொல்றதுனால எல்சாவோ கிளாஸ்ல இருக்க தண்ணியை நம்ம ஜோனத்தனோட முகத்துல ஊத்திக்க அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஜோனத்தனை ஃபாலோ பண்ணிட்டு சோரே அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப ஜோனத்தனும் உங்களை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்றதுனால அப்பையிலிருந்து காலையில வரைக்கும் வெளியவே வெயிட் பண்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஜோனத்தனோ சோரையோ ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. சோரையோ அவரை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கிட்ட சொல்றாங்க. இதுக்கப்புறம் சோரையோ ஜோனத்தன் கிட்ட லடாக்கை நீங்க எடுத்த போட்டோ தான் நம்ம டேவிடுக்கு பிடிக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவ போட்டு காமிக்கிறாங்க. அவரும் பிடிச்சிட்டு எக்ஸிபிஷனுக்கு ஓகேன்னு சொல்றாரு.
இதுக்கப்புறம் தான் ஜோனத்தனோ ஃபியூச்சர்ல இருந்து வந்த ஒய்ஃப் தான் சோரேவை நம்புறாரு. இதனால சோரேவோ நீனும் நான் சொல்றது தான் நீங்க செய்யணும்னு ப்ராமிஸ் பண்ண சொல்றாங்க. அவரும் ப்ராமிஸ் பண்றாரு. அடுத்த செகண்டே அவங்க சிகரெட் எல்லாத்தையுமே பிச்சு குப்பையில போடுறாங்க. அவங்களோட சரக்கு பாட்டில் எல்லாத்தையுமே வாஷ் பேசின்ல ஊத்தியும் விட்டுறாங்க. இதுக்கப்புறம் தான் சோரேவோ ஜோனத்தனை ஃப்ரூட் சாப்பிட வைக்கிறாங்க. கரெக்டான டைமுக்கு தூங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலையில எக்ஸசைஸும் பண்ண வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் வேண்டட் எக்ஸிபிஷன்ல வைக்க போற ஆர்டிக் ஓஷன்ஸ்ல எடுத்த போட்டோஸ்ல ஏதோ மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு நம்ம சோரையோ ஜோனத்தனும் கரெக்டா கடலோரமா இருக்கிற ஒரு மலைப்பகுதிக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த சன்செட்டை போட்டோ எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் காலையில சோரைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. ஆனா இந்த முறை நம்ம ஜோனத்தன் நைட்டு சிகரெட் அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேக்ல இருக்கிற சிகரெட் எல்லாம் சோரை வெளியே தூக்கி குப்பையில போட்டுறாங்க. ஆனால் நைட்டு வெளியே போகிற ஜோனத்தனும் ஒரு பார்னை நல்லா சரக்கு அடிச்சுட்டு அங்கேயே ஹேங் ஓவர் ஆகி காலையில வரைக்கும் படுத்து தூங்கிடுறாருங்க. அப்போ காலையில அங்கே வந்து நம்ம ஜோனத்தனை பார்க்குற சோரையோ ஷாக் ஆறாங்க. திரும்ப நம்ம ஜோனத்தன் வீட்டுக்கு வரும்போது சோரையோ கோவத்தில் நம்ம ஜோனத்தன் கிட்ட நான் முதல்ல சாகணும்னா நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்கன்னு சொல்றாங்க. அப்போ மூக்குல மறுபடியும் உங்களுக்கு ரத்தம் வருது. மங்கி கீழே விழுகுறாங்க. இப்போ மறுபடியும் காலையில நம்ம ஜோனத்தனோட பெட்டுக்கு பக்கத்துல இருந்து எந்திக்கிறாங்க. இந்த முறையும் ஜோனத்தனை சிகரெட் அடிக்காம தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அவர் சிகரெட் அடிக்கிறாரோ திரும்ப ஸ்டார்ட் ஓவர் பண்றாங்க. இந்த முறையும் அவங்க சிகரெட் அடிக்காம தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா ஜோனத்தனும் சரக்கும் அடிக்கிறாரு, சிகரெட்டும் அடிக்கிறாரு. மறுபடியும் ஸ்டார்ட் ஓவர் பண்றாங்க. இப்படி அவங்க தொடர்ந்து ஸ்டார்ட் ஓவர் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் ஜோனத்தனை சிகரெட் அடிக்காம தண்ணி அடிக்காம தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அவரோட ஹேபிட்டை அவர் சேஞ்ச் பண்ணவே மாட்டேங்கிறாரு. அதனால மறுபடியும் ஸ்டார்ட் ஓவர் பண்ணி டைம் லூப் மாதிரி வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தன்னோட ஹஸ்பண்டை மாற்றவே முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட சோரையோ ஜோனத்தன் கிட்ட உங்க லைஃபை விட்டே நான் போயிடுறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பண்ணுங்க. அதாவது சிந்தி வெட்டிங்ல என்கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகாதீங்க. உங்க மேல எனக்கு ஃபீலிங்ஸ் வர வைக்காதீங்க. கடைசி வரைக்கும் என்கிட்ட நீங்க வரவே வராதீங்க. அப்படி வந்தீங்கன்னா எனக்கு முன்னாடி நீங்க இறந்து போயிடுவீங்க. என்ன தனியா விட்டுட்டு போயிடுவீங்கன்னு சொல்றாங்க. அப்ப சோரையோ நான் தப்பு பண்ணிட்டேன். மனுஷங்களை மாற்றவே முடியாதுன்னு நான் அப்பவே ஒத்துக்கிட்டு இருந்திருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப மயங்கி கீழே விழுகுறாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஜோனத்தன் பெட்டுக்கு பக்கத்துல இருந்து எந்திக்கிறாங்க. ஆனா இந்த முறை அவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகாம அவங்க வீட்டுல இருந்து வெளியே போயிடுறாங்க. இதுக்கப்புறம் சோரையோ ரெஸ்டாரண்ட் பக்கம் நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஜோனத்தனும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் எல்சா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா அதை அவங்க பார்த்துட்டு கண்டுக்காம அங்க இருந்து நடந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் சோரையோ பக்கத்துல இருக்கிற ஷாப்ஸ் எல்லாம் வேலை கேட்டு பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு வேலை கிடைக்கல. கடைசியில் ஒரு கடையில் பேசும்போது தான் அவங்களும் நீங்கள் ஃபேஷன் டிசைனர்னு சொல்கிறதுனால என்னோடய ஃப்ரெண்டோ ஜாக்ரப்பில் ஒரு பிரைடல் ஷாப் நடத்திட்டு வராரு. அவர் இன்டர்ன் தேவைப்பட்டதுன்னு சொன்னார். நான் கூட அங்கே தான் கிளம்பி போயிட்டுருக்கேன். என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு சோரையை அந்த பிரைடல் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே ஒரு லேடியோ அவங்களுக்கு டிசைன் பண்ண பிரைடல் ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவோ இந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணது சரியே இல்லைன்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வர சோரையை அந்த கடையில் வேலை செய்கிறவங்கன்னு நினச்சிட்டு அவங்க அம்மாவோ இந்த ட்ரெஸ்ஸு டிசைன் சரியே இல்லைன்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குற சோரையோ ட்ரெஸ்ஸு நல்லா தான் இருக்குது. உங்கள் பொண்ணு ஹை ஹீல்ஸ் போட்டால் இந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணு லெஃப்ட் சைடில் வச்சு படுத்து தூங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால லெஃப்ட் சைடில் இந்த ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். இந்த ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த கடையை நடத்திட்டு இருக்க மார்க்கோவோ நம்ம சோரைக்கு வேலையை கொடுத்துட்றாரு. இதுக்கப்புறம் சோரையோ அவங்கள பற்றி எல்லா விஷயத்தையும் மார்க்கோ கிட்ட சொல்கிறாரு. மார்க்கோவோ நம்ம சோரைக்கு தங்கறதுக்கு இடமும் கொடுக்குறாங்க. இப்படி சோரையோ அந்த பிரைடல் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஒரு நாள் நம்ம எல்சாவோ அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஜோனத்தனை அங்கே கூட்டிட்டு வராங்க. அவங்க 2 பேருக்கும் பிரைடல் ட்ரெஸ் டிசைன் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப சோரை தான் ஜோனத்தனுக்கு அளவு எடுக்கிறாங்க. ஆனா நம்ம ஜோனத்தனுக்கு சோரைய யாருன்னே தெரியல. இதுக்கப்புறம் நம்ம சோரையோ அப்செட் ஆகி ரெஸ்ட் ரூம்குள்ள போறாங்க. அப்பதான் மார்க்கோ சொன்னது அவங்களுக்கு ஞாபகம் வருது. அதாவது மார்க்கோவோ 3 விஷயம் மாறவே மாறாது. அது என்னன்னா, ஒண்ணு நம்மளோட பாஸ்ட், இன்னொன்னு நம்மளுக்கு வர பெயின், இன்னொன்னு டெத்து. ஆனா மனுஷங்களால மாற முடியும். அதனால அவனோட பழச நினைச்சு பார்க்காம அதுல இருந்து மூவ் ஆன் ஆயிட்டு உன்னோட ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. அதனால நம்ம சோரையும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வெளியே வராங்க. அப்பதான் நம்ம எல்சாவோ ஜோனத்தன் கிட்ட இங்க இருந்து பக்கத்துல தான் உங்க அப்பா வீடு இருக்கு, போய் மீட் பண்ணுங்க. ஆனா மீட் பண்ணதுக்கு அப்புறம் பழைய தூக்கி ஏன் மேல போடாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு ஜோனத்தனும் அமைதியா தான் நிக்கிறாங்க. இதனால எல்சாவோ இதுக்கப்புறம் உங்களோட விருப்பம், நான் இதோட உங்ககிட்ட இருந்து கிவ் அப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க கிளம்புறாங்க. பின்னாடியே ஜோனத்தனும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்பதான் சோரேவோ நம்ம மார்க்கோ கிட்ட மனுஷனால மாற முடியும்னு சொன்னீங்களே, அது உண்மைதானான்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப மார்க்கோ தன்னோட மனசுல பெயின் ட்ராமா இருக்கிற மனுஷன் கூட ஒரு நாள் நிச்சயமா மாற முடியும்னு சொல்றாங்க. அப்பதான் மார்க்கோவோ நீ சொன்ன ஆள் இவன் தானான்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் ஆமான்னு சொல்லிட்டு ஓடி வந்து நம்ம மார்க்கோவை ஹக் பண்ணிட்டு எல்லாத்துக்குமே நன்றின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஜோனத்தனோட பெட்ல இருந்து பக்கத்துல நம்ம சோரே எந்திக்கிறாங்க.
அப்போ முன்னாடி ஜோனத்தனும் ஒரு லெட்டர் புக்கை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார்ல, அதனால சோரையோ பீரோக்குள்ள இருந்து அந்த லெட்டர் புக்கை எடுக்கிறாங்க. ஆக்சுவலி அதுக்குள்ள சில ஃபோட்டோஸ் தான் இருக்கு. ஃபோட்டோஸ்க்கு பின்னாடி நம்ம ஜோனத்தனும், நான் இப்போ ஜாக்ரப்ல தான் இருக்கேன், நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா, ஹாப்பி பர்த்டே டேட், நீங்கள் என்ன இப்போ கேர் பண்ணீங்களா இல்லையான்னு தெரில, சப்போஸ் நீங்கள் என்ன கேர் பண்ணலைன்னா நான் இங்கே இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு தான் அப்பாவுக்கு எழுதுகிற மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோலையும் லெட்டராக எழுதி வச்சிருக்காரு. ஆனால் அதை அவர்கிட்ட இன்னும் அவர் கொடுக்கவே இல்லை. இந்த சமயத்தில் தான் ஜோனத்தன் எழுந்திக்கிறாரு. யார் நீங்கள் நம்ம சோரையை கேட்க, சோரையோ நான் தான் உங்கள் ஒய்ஃப் ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கேன், நீங்கள் டார்க் ரூமில் ரோல் நம்பர் 14 ஃப்ரேம் 29 லடாக்ல லேடிஸ் எடுத்த ஃபோட்டோஸை உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சோரையோ கையில் இருக்கிற அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சு, உங்கள் அப்பாவுக்காக நீங்கள் ரொம்ப நாள் எழுதிக்கிட்டே இருக்கீங்க, அதனால உடனே நாம போய் உங்கள் அப்பாவை பார்ப்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நம்பாத நம்ம ஜோனத்தனும் அவர் வீட்டில் இருந்து சோரையை வெளியே அனுப்பிடுறாருங்க. இதுக்கப்புறம் அடுத்த டைம் லூப்பில் வர நம்ம சோரையோ எந்திக்கிற ஜோனத்தன் கிட்ட அவர் அவங்க அப்பாவுக்காக எழுதுன லெட்டர்ஸை காமிச்சு உடனே அவங்க அப்பாவை போய் மீட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. இந்த தடவை ஜோனத்தனோ போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாரு. அவங்க நம்ம சோரையை அரெஸ்ட் பண்ணி காரில் ஏற்றுறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த டைம் லூப்பில் வர நம்ம ஜோரையோ முன்னாடி நம்ம எப்படி வரும்போது ஜோனத்தன்கிட்ட ஒன்னொன்னா சொன்னோமோ அது மாதிரி தான் நம்ம சொல்லணும்னு பிளான் பண்ணுறாங்க. அதனால இந்த தடவை முதல்ல நான் சோரே உங்கள் ஒய்ஃப் ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் ஜோனத்தன் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம எல்சாவை மீட் பண்ணும்போது அவங்கள அங்கே மீட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஜோனத்தன் கிட்ட அவரை பற்றி எல்லாமே சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் சோரையோ அவர் லடாக்கில் எடுத்த ஃபோட்டோஸை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஜோனத்தன் இவங்களை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நான் சொல்கிறது தான் நீங்கள் இனிமேல் செய்யணும்னு ப்ராமிஸும் வாங்குறாங்க. இதுக்கப்புறம் தான் ஜோனத்தனும் அந்த ஆர்டிக் ஓஷனில் எடுத்த ஃபோட்டோஸில் ஏதோ மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சோரையை கடன் ஓட்டி இருக்கிற மலை பகுதிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே சன்செட்டையும் அவர் ஃபோட்டோ எடுக்கிறாரு. திரும்ப இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது தான் அவங்க ஒய்ஃப் சோரைக்கு தெரியாமல் இவர் வெளியே வந்து சிகரெட் அடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அங்கே வர சோரையோ, நீங்கள் உங்கள் அப்பாவை பார்க்கறதுக்காக தான் அவருக்கு பக்கத்து ஏரியாவில் தங்கியிருக்கீங்க, உடனே நாம் போய் உங்கள் அப்பாவை பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜோனத்தனும், எனக்கு 4 வயசு இருக்கும், எங்கள் அக்காவுக்கு 6 வயசு இருக்கும், அப்போ ஒரு லேடிக்காக எங்களை எல்லாத்தையுமே எங்கள் அப்பா விட்டுட்டு போனார், அவர் எப்படி என்னால் மன்னிக்க முடியும்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சோரையோ ஜோனத்தர்கிட்ட, உங்கள் அப்பாவும் நீங்களும் ஒன்று தான், ஏன்னா உங்க அப்பாவோ ஒரு பொண்ணுக்காக உங்களை எல்லாத்தையுமே விட்டுட்டு போனாங்க, நீங்களோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு இறந்து போயிட்டீங்க, என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்றாங்க. அப்ப சோரைக்கு மூக்குல ரத்தம் வருது, மயங்கி கீழே விழுகுறாங்க. இப்ப அடுத்த டைம் லூப்ல வர நம்ம சோரையோ கார்லோவை மீட் பண்றாங்க. அவர்கிட்ட, நான் தான் சோரே, ஜோனத்தனோட ஒய்ஃப் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப கார்லவோ சோரே கிட்ட, எல்சா நிறைய தடவை ஜோனத்தனை அவங்க அப்பாவை போய் பார்க்க சொல்லியிருக்கா, ஆனா அவன் பார்க்கவே போல, அவனோட டிசிஷன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நானும் எதுவுமே சொல்லிக்கல. ஆனால் எல்சாவோ நம்ம ஜோனத்தனை கண்ட்ரோல் பண்ணி அவனை மொத்தமாக சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணதா சொல்கிறாரு. இது கேட்டதுக்கு அப்புறம் தான் சோரைக்கோ, எல்சா மாதிரி தான் நானும் அவரோட லைஃபை கண்ட்ரோல் பண்ணி சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோன்னு புரிய வருதுங்க. அப்போ நம்ம கார்லோ கிட்ட என் தப்பை புரிய வச்சதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அடுத்த டைம் லூப்பில் வர நம்ம சோரையோ கரெக்டாக நம்ம ஜோனத்தனை எக்ஸசைஸ் பண்ண வச்சுட்டு இருப்பாங்களே அந்த சீனை காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ஜோனத்தன் கிட்ட, உங்களை ஃபோர்ஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ண வச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை உங்களை ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் டேடை பார்க்கறதுக்கு நான் ட்ரை பண்ண நினச்சேன், அதுக்கு என்கிட்ட நீங்கள் கோவப்பட்டீங்க, அதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ சோரையோ ஜோனத்தன் கிட்ட, எப்போவும் உங்கள் அப்பா உங்களுக்கு செஞ்ச தப்பை நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க, அதுலேருந்து வெளியே வாங்க, நீங்கள் எப்போ ரெடியாக இருக்கீங்களோ அப்போ உங்கள் அப்பாவை பார்த்தா போதும், அது வரைக்கும் நான் அவங்க கூடயே இருப்பேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜோனத்தனும் அப்பாவை பார்க்கலான்னு முடிவு பண்ணுறாரு. உடனே சோரையோ அவங்கள பஸ்ஸில் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜோனத்தனும், நீ எப்போதுமே என் கூட ரொம்ப நல்லதாகவே நடந்துக்கிறியே, நம்ம கூட எப்போதும் சண்டையே வந்தது இல்லையான்னு கேட்குறாரு. அப்போ சோரையும், நம்ம அடிக்கடி சண்டை போட்டுக்குவோம், ஆனால் சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் காம் ஆனதுக்கப்புறம் அவங்க ஃபீலிங்கை பற்றி கேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்போ சோரையோ ஜோனத்தன்கிட்ட, நான் ஒவ்வொரு தடவையும் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டு வருத்தப்படும் போதெல்லாம் எனக்கு ஒன்னே ஒன்று தான் நினைக்க தோணும், இந்த வாழ்க்கையை நம்ம 100 தடவைக்கு மேலே திரும்ப ஸ்டார்ட் பண்ணாலும் நான் அதில் உங்களை தான் சூஸ் பண்ணுவேன்னு. அப்போ அந்தளவுக்கு என்ன லவ் பண்ணுறியான்னு ஜோனத்தன் கேட்குறாரு. அதுக்கு சோரையோ, அதை நான் சொல்ல, நீங்கள் தான் என்கிட்ட சொன்னதாக சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, சாயங்காலத்தை எல்லாருக்கும் ஏன் ஈஸியாக பிடிக்குது தெரியுமா, அது சில நேரத்தில் ரெட் கலரில் இருக்கும், சில நேரத்தில் பிளாக்காக டார்க்காக கூட இருக்கும், ஆனால் அது எப்படி இருந்தாலும் அதை வானம் அதை ஏற்றுக்குது. இதை கேட்க உடனே ஜோனத்தனும், எப்படியோ நான் ஸ்வீட்டாக பேசுவேனா, என்னாலேயே நம்ப முடியுதுன்றாங்க. அப்போ சோரையோ, நீங்கள் நம்பாட்டியும் அதுதான் நெசம்ன்றாங்க.
இதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு இன்னொரு பஸ் ஏறி கரெக்டாக அவங்க அப்பா வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. அங்கே அவங்க அப்பா வீட்டுக்கிட்ட நடந்து வந்துகிட்டு இருக்கும் போதே இருட்டிருங்க. கரெக்டாக அவங்க அப்பா வீட்டுக்கிட்ட வராங்க. அவர் கதவை திறக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா சோரே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த லூப்பில் வர நம்ம சோரையோ நான் எதுவுமே சொல்ல அதுக்கப்புறம் எப்படி ரீஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்தது சோரையோ நீங்கள் எப்போ ரெடியாக இருக்கீங்களோ அப்போ உங்கள் அப்பாவை பார்க்க போகலான்னு சொல்கிறாங்க. அவரும் ஓகேன்னு சொல்கிறதுனால அவரை பஸ்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்த பஸ் ஏறுறதுக்கு முன்னாடியே அங்கே இருட்டிடுது. இதுக்கப்புறம் 2 பேருமே நெக்ஸ்ட் பஸ்ஸில் ஏறுறாங்க. பஸ்ஸில் போயிட்டு இருக்கும் போதே நம்ம சோரே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அடுத்த லூப்பில் சோரையோ வேகமாக நம்ம ஜோனத்தை கூட்டிகிட்டு பஸ்ஸில் ஏறுறாங்க. அங்கேருந்து இறங்கிட்டு வேகமாக அடுத்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக ஓடி வராங்க. அப்பவே இருட்டிடுது. பஸ்ஸை ஏறதுக்கு முன்னாடியே அவங்க மயங்கி கீழே வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த லூப்ல சோரையோ எப்படியாவது ஜோனத்தனை அவங்க அப்பாவை பீட் பண்ண வச்சிடலான்னு ட்ரை பண்ணி பார்த்தாலும் ஒவ்வொரு லூப்லயும் அவங்களுக்கு டைம் குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால அவங்க அதுக்கு முன்னாடியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. இதனால தன்னால எப்படியும் ஜோனத்தனை அவங்க அப்பாவை பீட் பண்ண வைக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட சோரையோ அடுத்த லூப்ல வரும்போது ஜோனத்தன் கிட்ட என்ன டைமோட சேர்த்து மறைய வச்சிடாத, அதனால இங்க என்ன மறந்துடாதுன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ண சொல்றாங்க. அவரும் ப்ராமிஸ் பண்றாருங்க. இப்போ அடுத்த லூப்ல கரெக்டா நம்ம ஜோனத்தன் பெட்ல இருந்து நம்ம சோரை எந்திக்கும் போது எந்திக்கிற ஜோனத்தன் கிட்ட நான் உங்க சோரை உங்களோட ஒய்ஃப் எப்பொழுதும் சொல்கிறாங்க. அப்போவே இருட்டிருந்துங்க. அப்போ அவங்க மூக்குலேருந்து ரத்தம் வர மாதிரி காமிக்கிறாங்க. அதோட அங்கே சீனை கட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஜோனத்தனும் அவர் ஆர்டிக் ஓஷனுக்கு போயிருந்தாரு பார்த்தீங்களா, அந்த கப்பல்லேருந்து எந்திக்கிற மாதிரி நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அந்த ட்ரிப் முடிஞ்சவொடனே நேராக அவர் குரேஷியாவுக்கும் வந்துடுறாரு. இதுக்கப்புறம் தான் ஜோனத்தனும் ரெஸ்டாரண்ட்டில் எல்சாவை மீட் பண்ணுறாங்க. எல்சாவும் எங்கள் அப்பா எனக்கு ஒரு ஹோட்டல் செட்டப் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க, நீ என் கூட வந்துருன்னு சொல்கிறாங்க. அதோட அங்கே சீனை கட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நைட்டு நம்ம கார்லோவை பார்ல நம்ம ஜோனத்தன் சந்திக்கிறாரு. அப்போ கார்லோ கிட்ட ஜோனத்தனும் எனக்கும் எல்சாவுக்கும் செட் ஆகலை, அதனால நான் அவளை பிரேக்கப் பண்ணிட்டு தான் சொல்றாரு. அப்போ கார்லோ ஏன் இப்பன்னு சொல்லி கேட்கும் போது தான் நம்ம ஜோனத்தனும் மனசுல ஏதோ ஒரு ஏக்கம் இருக்குன்னு சொல்றாரு. ஏக்கம் நல்லதுதான்னு கார்லோ சொல்றாருங்க. இதுக்கப்புறம் தான் ஜோனத்தனும் சோரைய ஒரு கடலோரமா இருக்கிற ஒரு மலைப்பகுதிக்கு கூட்டு போனாரு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போறாரு. அங்க சன்செட்டையும் போட்டோ எடுக்கிறாரு. அதை போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஜோனத்தனும் சாயங்காலத்தை ஏன் ஈஸியா எல்லாரும் விரும்புறாங்க தெரியுமா, அது சில நேரத்தில் ரெட்டாக இருக்கும், சில நேரத்தில் டார்க்காக கருப்பாக கூட இருக்கும். ஆனால் அது எப்படி இருந்தாலும் அதை வானம் ஏற்றுக்குது. இது அப்படியே அவர் டைரியில் அவர் எழுதி வைக்கிறாருங்க. இதே விஷயத்தை தான் ஜோனத்தன் தான் கிட்ட சொன்னதா சோரே அவர்கிட்டயே சொல்லியிருப்பாருங்க. இதுக்கப்புறம் ஜோனத்தனும் அவங்க அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக அவரோட வீட்டுக்கு போனாரு. அங்கே கதவு திறக்கிற அவங்களோட சித்தி கிட்ட நான் இந்தோனேஷியாவிலேருந்து வரேன்னு சொல்கிறாங்க. உடனே அவங்களும் ஜோனத்தனை உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கார்டன் ஏரியாவுக்கு போகிறாங்க. அங்கே இருந்து கார்டன் ஏரியாவை நம்ம ஜோனத்தன் பார்க்கும் போது தான் அவங்க அப்பாவோ இப்போ அவரோட பையனோட சந்தோஷமா இருக்கிறத கவனிக்கிறாரு. உடனே ஒரு போட்டோல ஒரு நோட்டை எழுதி வச்சுட்டு அங்க இருந்து சொல்லிக்காமலே கிளம்பி போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் வர அவங்க அப்பாவோ அந்த நோட்ல இருக்கிறத வாசிக்கிறாரு. அதுல நீங்க செஞ்சதை நான் நியாயப்படுத்த விரும்பல, இருந்தாலும் உங்க கூட 4 வருஷம் இருந்ததுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன், அதனால உங்களை மன்னிக்கிறேன், இப்படிக்கு ஜோன்னு போட்டிருக்காரு. அப்போ அந்த நோட்டை திரும்பி பார்க்கும்போது தான் அந்த ஃபோட்டோவில் 4 வயசு ஜோவோட அவங்க அப்பா இருக்கிற ஃபோட்டோ தான் அது. இதை பார்த்த உடனே அவங்க அப்பாவோ வெளியே ஓடி வந்து அவங்க பையனை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே அங்கேருந்து ஜோனத்தன் கிளம்பி போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் கார்லோவை மீட் பண்ணுற ஜோனத்தனும் அவர்கிட்ட நான் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்லாம் விட்டதா சொல்கிறாரு. உடனே அவரும் ஆச்சரியப்படுறாரு. இதுக்கப்புறம் நான் அப்பாவை பார்த்ததுனால நான் இந்தோனேஷியா கிளம்பி போகிறேன், ஒரு நாள் நீயும் இந்தோனேஷியாவுக்கு வான்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடாருங்க. இதுக்கப்புறம் பார்க்கில் வாக்கிங் போயிட்டு இருக்க அம்மாவை ஜாக்கிங் பண்ணிக்கிட்டே ஜோனத்தன் வந்து மீட் பண்ணுறாரு. அப்போ அவங்க அம்மாவோ எப்பயிலேருந்து நீ எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணன்னு சொல்லி கேட்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணதா சொல்கிறாருங்க. அப்போ எதுக்காக இப்போ வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு. ஆனால் ஜோனத்தனோ எனக்கு தெரியலன்னு சொல்கிறாருங்க. இதுக்கப்புறம் அவர் எடுத்த சன்செட் ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் லைட்டாக அதில் ஒரு லேடியோட ஷேடோ தெரிகிற மாதிரி அவருக்கு தெரியுதுங்க. இதுக்கப்புறம் அவரோட ஹோம்ல கான்டாக்ட் பண்ற எக்ஸிபிஷன்ல அந்த ஆர்டிக் ஓஷன்ல எடுத்த போட்டோஸும் அந்த சன்செட் போட்டோவையும் நம்ம ஜோனத்தன் வைக்கிறாருங்க. இப்போ பிரசன்ட்ல இருக்கிற சோரையும் அந்த எக்ஸிபிஷனுக்கு வராங்க. அவங்க இருக்கிற ஒவ்வொரு போட்டோயும் ரொம்ப நேரமா ஆழமா பாக்குறாங்க. இதை கவனிக்கிற நம்ம ஜோனத்தனும் நேரா நம்ம சோரையை மீட் பண்ண போறாரு. சோரைக்கு ஜோனத்தன் யாருன்னு தெரியல, அதே மாதிரி ஜோனத்தனுக்கும் சோரை யாருன்னு தெரியல. அப்ப சோரையோ இந்த போட்டோஸ்லாம் எடுத்தது ஜோனத்தனே தெரியாம ஜோனத்தன் கிட்டேயே இந்த போட்டோஸோ ஆர்டிக்கை பற்றி இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் எல்லாமே கிளைமேட் சேஞ்சை பற்றி தான் இருக்குது, யாருமே ஐஸ் கோல்டாக இருக்குன்னு தான் நினைப்பாங்க,
இங்க காட்டியிருக்க மாதிரி மெல்ட் ஆகணும்னு நினைக்கவே மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சன்செட் போட்டோல கூட ஏதோ பிளாக்கா ஒரு ஷேடோ மாதிரி தெரியுது. அது நேச்சுரலா வந்துச்சா இல்ல கூலா இருக்கணும்னு நம்ம போட்டோகிராஃபர் தான் பண்ணாரான்னு தெரியலன்னு சொல்றாங்க. அப்ப ஜோனத்தனும் அங்க இருக்கிற லைட் எல்லாம் ஆஃப் பண்ண சொல்லிட்டு ப்ரொஜெக்டர் மூலமா அந்த போட்டோஸ் எல்லாம் காமிக்கிறாரு. அப்ப நம்ம சோரை கிட்ட ஜோனத்தனும் கிளைமேட் சேஞ்சுன்றது ஐஸ் மெல்ட் ஆகுறது மட்டும் கிடையாது, அதுல ஒரு அழகும் இருக்கு. பொதுவா மக்கள் பயத்தினால மாற மாட்டாங்க, அவங்க லவ் பண்ணாதான் மாறுவாங்க. அதை தான் நான் அதில் ஃபீல் பண்ணேன். அதனால தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ண விரும்பினதா சொல்கிறாங்க. அப்போ சூரியோ நீங்கள் தான் ஃபோட்டோகிராஃபர்னு தெரியாமல் நான் தவறாக பேசிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜோனத்தனும் நீங்கள் சொன்ன கருத்துக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன், ஏன்னா நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் ஒவ்வொரு ஃபோட்டோவையும் ரொம்ப கொண்டு கவனிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறாருங்க. அப்போ ஜோனத்தனும் சோரைக்கு கையை கொடுக்க போகிறாரு. சோரே அப்போ அவங்களோட கையை பிடிக்கும் போது தான் இவங்க டைம் லூப்பில் திரும்ப திரும்ப வந்தது, இவங்க ஃப்யூச்சரில் நடந்தது எல்லாம் ரெண்டு பேரும் கண்ணு முன்னாடி வந்து போகுதுங்க. அப்போ ஃப்யூச்சரில் நம்ம ஜோனத்தனும் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறாரு. அவரை பிரிஞ்சு சோகத்தில் இருக்கிற நம்ம சோரையோ அவங்க ஹஸ்பண்ட் எடுத்த ஆர்டிக் ஓஷன் ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அதில் இந்த இடத்துல இங்கே மட்டும்தான் டைம் ஜோனே கிடையாதுன்னு போட்டிருக்கு. உடனே அவங்களும் கப்பலில் அதே ஆர்டிக் ஓஷன் இடத்துக்கு போகிறாங்க. அப்போ அங்கே ஐஸ் பாறையில் நடந்து போயிட்டு இருக்கும் போது தான் அவங்க ஹஸ்பண்டை நினச்சி கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த 2 சுட்டு கண்ணீர் கரெக்டாக தரையில் விழுகுது. அந்த தரையில் விழுகிற 2 கண்ணீர் தான் பாஸ்ட்ல அதே இடத்துக்கு வந்திருக்கிற நம்ம ஜோனத்தனுக்கு 2 பனித்துளி மாதிரி தெரிஞ்சிருக்குங்க. இதுங்களும் டைரக்டரும் 2 பேரும் ஒரே இடத்துக்கு வந்திருக்கிறது மூலமா தான் பாஸ்ட்ல இருக்கிற நம்ம ஜோனத்தனும் ஃபியூச்சர்ல இருக்கிற அவங்க ஒய்ஃபோட கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்ல வராரு. அதாவது இந்த இடத்துல டைம் ஜோன் இல்லாததுனால பாஸ்டும் ஃபியூச்சரும் கனெக்ட் ஆகுறதுக்கு எந்த வித சயின்டிஃபிக் ப்ரூஃப் கிடையாது. ஆனால் 2 பேருமே ஒரே இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஆனால் வேறு வேறு பீரியடில் இருக்கிறதுனால 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்க முடியாது. ஆனால் அவங்களோட கண்ணீரை ஹஸ்பண்டால் பார்க்க முடியுது. ஆனால் அதை கண்ணீராக பார்க்கல, வேறு ஏதோ ஒரு பனித்துளியாக தான் அவர் பார்த்துருக்காரு. இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அந்த கப்பலில் இருக்கிற நம்ம சோரையோ அவங்க ஹஸ்பண்ட் எந்த இடத்துல படுத்தாங்களோ அதே இடத்துல தான் அழுந்துக்கிட்டே படுக்கிறாங்க. திரும்ப காலையில் எந்திக்கும் போது கரெக்டாக நம்ம ஜோனத்தன் பெட்டுக்கு பக்கத்துலேருந்து எந்திக்கிறாங்க. முதல் தடவை அவங்க எந்திக்கும் போது அவங்க பக்கத்தில் ஜோனத்தனை பார்த்துட்டு, ஐயோ நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னு நினச்சேன், நீங்கள் இன்னும் சாவலையான சந்தோஷத்தில் தான் அவங்க ஹஸ்பண்டை கட்டி பிடிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க மூக்கிலேருந்து ரத்தம் வருது. அப்போ மறுபடியும் அடுத்த டைம் லூப்பில் வரும்போது தான் ஜோனத்தனை அவங்கள பார்த்துட்டு யாருன்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவங்க ஃபியூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு வந்திருக்கதே அவங்களுக்கு தெரிய வருது. அப்போ தான் சோரையோ பாஸ்டில் அவங்க ஹஸ்பண்டோட ஹேபிட்ஸ் எல்லாம் மாற்றிட்டா ஃபியூச்சரில் அவர் இறந்து போக மாட்டார்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் லூப்பில் வரும்போது அவரோட ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. கடைசியில் முடியாத பட்சத்தில் தான் அவங்க அப்பாவையாவது மீட் பண்ண வைக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அப்பாவை மீட் பண்ண வைக்க ட்ரை பண்ணும்போது தான் ஒவ்வொரு குரூப்லேயும் அவங்களுக்கு டைம் குறைஞ்சிட்டு போகிறது தெரிய வருது. இதுக்கப்புறம் தான் டைமோட சேர்ந்து தானும் மறைஞ்சு போயிடுவேன்றதை தெரிஞ்சுக்கிற சோரையும் ஜோனத்தன் கிட்ட என்ன மறந்துடாதன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கிட்டு போயிருப்பாங்க. இது வரைக்கும் நடந்த விஷயம் எல்லாமே இவங்க 2 பேர் கண்ணு முன்னாடி வந்து போடுறதுனால இவங்க 2 பேரும் யாருன்னு அவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால அழுதபடி 2 பேருமே ஹக் பண்றாங்க, ஒன்று சேர்றாங்க. இதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்தோட கதை நம்புற மாதிரி இல்லாட்டியும் படம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சுல. இதே மாதிரி வேற ஒரு படத்துல நெக்ஸ்ட் மீட் பண்றேன். நன்றி.